உபாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை ஒரு ஆள் படிங்க, சத்தமா படிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கவனிச்சிங்களா? ஹலோ, எல்லாரும் கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை போல நீங்களும் அழிவீர்கள். அல்லேலூயா. கட்டாயம் அழிவீர்கள். கழிஞ்ச வாரம்னு நினைக்கிறேன், ஒரு சண்டே ஒரு சர்வீஸ், சண்டே அல்ல, ஒரு சனிக்கிழமை உபவாச கூட்டம். அங்கே போய் ஒரு தேவனுடைய வார்த்தை, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நல்ல எழுப்புதலுள்ள ஒரு திருச்சபை, நல்ல ஆடிட்டோரியம்லாம் கட்டியிருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக 300 பேர் 500 பேர் வந்து ஆராதித்த திருச்சபையில் 15 பேர் தான் வர தொடங்கினாங்க. சனிக்கிழமை உபவாச கூட்டம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தால் செங்கல் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். ஃபவுண்டேஷன் பரிசுத்தமாக இல்லைன்னா ஸ்தாபனம் உடைஞ்சு போயிடும், வீடு உடைஞ்சு போயிடும், குடும்பம் உடைஞ்சு போயிடும், பிள்ளைகள் உடைந்து போயிடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபவுண்டேஷன் கரெக்டாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊருகாரன் என்ன வேணுமெல்லாம் சொல்லட்டு, சொந்தக்காரன் என்ன வேணுமென்னாலும் சொல்லட்டு, நீ பரிசுத்தமாயிரு. ஹல்லேலூயா. என்னெல்லாம் சொல்லுவாங்க, என்னெல்லாம் பேசுவாங்க, என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு மாதிரிப்பட்டவன் எல்லாம் ஊழியம் செய்ய மாட்டான். என்னெல்லாம் சொன்னாலும் சரிதான். நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் இருந்தபடியினால்தான் 11,275 திருச்சபைகளிலே கன்வென்ஷன் கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். 5000, 10,000, 2000, 100, 200, 300, 50 ஜனங்கள் கூடுகிற இடங்களில் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். வியாதிகள் மாறுகிறது, பிசாசுகள் ஓடுகிறது, ஜனங்களுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜனங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவு பயங்கரமான தேவன், அவ்வளவு பயங்கரமான கர்த்தர். இந்த உலகத்திற்கு பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கு ஒரே ஒரு சாட்சி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் உண்மையான சாட்சி. தாயின் கருவில் பிறந்தது ஒரு பரிசுத்தம், அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய வாழ்வு ஒரு சாட்சி, அவருடைய வாழ்வு ஒரு அதிசயம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது கல்லறை தோட்டத்தில் இருந்தவனுக்கு வாழ்வு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தபோது கல்லறையில் சாக்கடை நாற்றம் எடுத்து இருந்தவனுக்கு வாழ்வு கிடைத்தது. இயேசு கிறிஸ்துவை பார்த்தவுடனே ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொன்னவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. காரணம் இயேசுவின் பரிசுத்தம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிறதா?